கூட்டுறவு வங்கி 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி மௌனம். ஆர்பிஐ படி விஜயின் பயிர்க்கடன் வாக்குறுதி சாத்தியமா? சென்னை அரசியலில் ஒரு புதிய வாக்குறுதி வெளியாகியுள்ளது. விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என்ற த.வே.க. தலைவர் விஜய் அறிவிப்பு மக்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளதுடன் அதன் நடைமுறை சாத்தியம் குறித்து தீவிரமான கேள்வியும் எழும்பியுள்ளது. இந்த திட்டம் உண்மையில் நன்மையா அல்லது மாநில பொருளாதாரத்துக்கு சவாலா என்ற விவாதம் தற்போது தமிழக அரசியலில் சூடுபிடித்துள்ளது. தமிழக அரசியலில் தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களின் வாக்குகளை தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அண்மையில் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழு கடனும், அதற்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதே அந்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதி ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி பொருளாதார வல்லுநர்களிடையும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகள் நலம் சார்ந்த இந்த அறிவிப்பு உணர்வுபூர்வமாக வரவேற்கப்பட்டாலும் மாநிலத்தின் நிதி நிலைமை மற்றும் ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறைகள் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்குமா என்ற கேள்வியே இப்பொழுது பிரதானமானதாக எழுப்பப்படுகிறது. பொதுவாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்கள் தன்னிச்சையாக இயங்கும் நிதி நிறுவனங்கள் அல்ல. இவை நபார்டு எனப்படும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியிடமிருந்து பெறப்படும் நிதி மற்றும் பொதுமக்களிடமிருந்தும் திரட்டப்படும் வைப்புத் தொகையை வைத்து விவசாயிகளுக்கு கடன் வழங்குகிறது. ஒரு அரசு கடன் தள்ளுபடி செய்யும் பொழுது அந்த தொகையை அரசுதான் கூட்டுறவு வங்கிகளுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். இதுவரை நடைமுறையில் இருந்த 5 ஆண்டுகால தவணை முறை என்பது கூட்டுறவு சங்கங்களை கடும் நிதி நெருக்கடியில் தள்ளியது என்பது நிதர்சனம். இந்த சூழலில்தான் 2024ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி பிறப்பித்த உத்தரவு அரசியல் கட்சிகளின் தள்ளுபடி அரசியலில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முயன்றுள்ளது. தள்ளுபடி செய்யப்படும் தொகையை அரசு இழுத்தடிக்காமல் 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையான கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அந்த உத்தரவு. அப்படி வழங்க தவறினால் அந்த தொகையை வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கிலேயே நிலுவையாக கருதப்படும். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தத்தளிக்கும் தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வெறும் 2 மாதங்களுக்கு திரட்டி வழங்குவது என்பது நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய சவாலாக அமையும். திமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சிகள் கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு இப்போதைய சூழ்நிலையில் இத்தகைய வாக்குறுதிகளை கவனமாக தவிர்த்துள்ளன. தற்போதைய நிலவரப்படி விஜய் தனது பிரச்சாரங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அதிக அழுத்தம் கொடுத்து பேசி வருகிறார். நகைக்கடன் தள்ளுபடி குறித்து இதுவரை நேரடியான அல்லது விரிவான வாக்குறுதிகளை முன்வைக்கவில்லை. பொதுவாக தமிழக அரசியலில் விவசாய கடன் தள்ளுபடியும் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடியும் இரட்டை வாக்குறுதிகளாகவே பார்க்கப்படும். ஆனால் விஜய் தற்போது விவசாய கடன்கள் மற்றும் நெல், கரும்புக்கான ஆதரவு விலை உயர்வு ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த கூட்டுறவுத்துறையில் நகைக்கடன் தள்ளுபடி என்பது அரசுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையை தரக்கூடியது என்பதால் அவர் இதை தவிர்த்திருக்கலாம் என்கிறார்கள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள்.